ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றமழை சுடரை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வெற்றி அபிக்கிட்ட மாணிக்கத்தை பற்றி கேட்குறாங்க. நீ எதுக்கு இதை பற்றி எல்லாம் கேட்குற அப்படின்னு சொன்னதுக்கு லாஜிக்கான ஒரு பதிலை நம்ம வெற்றி சொல்கிறாரு. ஆனால் அபிக்கு அப்போ கூட பதில் சொல்கிறதுல விருப்பம் இல்லை. இங்கே பாரு, நீ மாணிக்கத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அவனை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. எதுக்காக என்கிட்ட வந்து கேட்குற? முதல்ல நான் எதுக்கு இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேசணும்? நீ எதுக்காக இப்போ என் கூட வந்திருக்கிற? எப்படியும் சுடர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவள் கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தானே நினச்சேன். அது மட்டும் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் மாணிக்கத்தை பற்றி கேட்குறது, ஏன் பிரச்சனையை பற்றி கேட்குறது? என்ன சொன்ன தீர்த்து வச்சிருவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. தீர்த்து வைக்கிறனோ இல்லையோ என்ன உண்மைன்னு தெரிஞ்சுப்பல அப்படின்னு. உண்மை தெரிஞ்சுக்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறது கிடையாது, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. உண்மை என்னங்கிறது நீ சொல்லி கூட நான் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்றாங்க. பரவாயில்லைய வெற்றி, 10 வருஷம் ஆயிருக்கு இதை பற்றி நீ யோசிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிற அபி அப்படின்னு. பின்ன அன்னைக்கே நீ வந்து என்கிட்ட கேட்டிருப்பேன்னு நினச்சேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறையாவது என்னை வந்து பார்க்குவேன், என் கூட பேசுவேன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் என் மனசில் என்ன இருக்குது, நான் பண்ணனா இல்லையான்னு கூட நீ என்கிட்ட கேட்கல. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கணுன்னாவது தோணியிருக்கே. பரவாயில்லையே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை வெற்றி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை இப்போ அதுக்கு உன் குழந்தை மாதிரி இருக்கிற பாசத்தில் என்கிட்ட கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. அதானே உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுல்ல அப்படின்னு. ஏன் அபி தப்பாகவே புரிஞ்சுக்கிற? நான் என்ன சொல்ல வரேங்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டியா அப்படின்றாங்க. காது கொடுத்து கேட்குற அளவுக்கு நீ எதுவும் பெருசாக சொல்லிட போகிறதில்ல. இப்போது நீ மாணிக்கத்தை பற்றி எதுக்கு கேட்டங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் சொல்கிறேன்னு சொல்லலை, அது அப்புறம். ஆனால் எதுக்கு கேட்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு. உனக்கும் மாணிக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் எதுக்கு உன்னை ஜெயிலில் வந்து பார்க்கணும் அப்படின்னு கர்ணாவுக்கு சந்தேகம் வராதா? அதுக்காக தான் அவனுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஓ, எப்படியாவது என் மனசில் நீ நல்லவன் அப்படிங்கிறத பதிவு பண்ண பார்க்குறியா? அப்போ கூட சுடர் அவன் கூட சேர விடமாட்ட வெற்றி. நீ கேப்டனாக மட்டும்தான் சுடர் கூட இருக்க முடியும் அப்படின்றாங்க. ஏன்டி, ஏன் என்னை இப்படி அணுவணுவா சித்திரவதை பண்ணுற அப்படின்னு. யார்? நான் உன்னை அணுவணுவா சித்திரவதை பண்ணுறேனா, இல்லை நீ என்ன அணுவணுவா சித்திரவதை பண்ணுறியா? யார் இங்கே சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கிறது? சித்திரவதைனா என்னன்னு தெரியும் வெற்றி உனக்கு? அன்னைக்கு ஒரு பொண்ணை மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை பண்ண பார்த்த அப்படின்னு நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ. நீ பண்ணல அப்படிங்கிறத தாண்டி நான் கண்ணால் பார்த்ததை மட்டுமே அங்கே சொல்லியிருந்தா கூட நீ வெளியே வந்திருக்க முடியாது. அப்போ தெரிஞ்சிருக்கோம் நீ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் சித்திரவதை என்னன்னு அப்படின்றாங்க. இதை கேட்டு வெற்றி கண் கலங்குறாரு. இங்கே பாரு அபி, வார்த்தையால் என்ன கொல்லாத அப்படின்னு ஒரே ஒரு சாட்சியை சொல்லி தானே இப்போ வரைக்கும் என்ன ஒரு குற்றவாளியாக நிற்க வச்சிருக்கிற. என் பொண்ணுக்கிட்ட கூட என்னால் நிரூபிக்க முடியல. உனக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நீ கொலை பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தோணுது. கொஞ்ச நாளாகவே அந்த விஷயம் என் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு உண்மை தெரியுமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். மாணிக்கத்தை கண்டுபிடிச்சா ஏதாவது தடையும் கிடைக்கும், அவனை கண்டுபிடிச்சா நீ வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீயும் பிரபாகரனும் பேசிக்கிட்டு இருக்கிறத சுடர் கேட்டிருப்பா போல இருக்கு. அதனால தான் அவள் அதை பற்றி என்கிட்ட சொன்னான். இப்போ சொல்லு, அவனை நீ கண்டுபிடிச்சிட்ட, அவன் கூட பேசுகிற, இல்லை அவன் ஏதோ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரான் அப்படின்னா எதை பற்றி? பார்வதி அக்காவோட கொலையை பற்றி அவனுக்கு என்ன தெரிய போகுது? எதுக்காக உன் கேஸுக்கும் மாணிக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிற? அவன் எதுக்கு உன்னை வந்து பார்க்கணும்? பார்வதி அக்காவை கொலை பண்ணது ஒருவேளை மாணிக்கமா, இல்லை கர்ணா சொல்கிற மாதிரி நீயும் மாணிக்கமும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிங்களா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு. அதானே உன் புத்தியாவது உன்னை விட்டு போகிறதாவது அப்படின்னு கடுப்பாகிறாங்க. இங்கே பாரு, நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். நீ தான் கொலை பண்ண அப்படின்னு நான் ஏதோ கண்ணால் பார்த்ததை வச்சு நானாக முடிவு பண்ணிக்கிட்டு சாட்சி சொல்லிட்டேன். அது வேணும்னா தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் நீ கொலை பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புற அளவுக்கு ஏதாவது இருக்கணும்ல அப்படின்றாங்க. நீ என்னை நம்புன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்ன நிரூபிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, ஏதோ ஒரு வகையில் நீ கொலை பண்ண அப்படின்னு நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டோம். அந்த கோபம் உனக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் உண்மையாகவே யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா நீ மாணிக்கத்தால் என்ன சொல்ல முடியும், என்ன அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்குற அப்படிங்கிறத சொல்லு. நானே மாணிக்கத்தை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன். அவங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேளு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காரணத்தை சொல்லு. தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை பேசு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டால் நீ சொல்ல மாட்டேன். தோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே இத்தனை வருஷம் கழிச்சு தான் உனக்கு ஞான உதவி வந்துச்சான்னு. அந்த மாதிரி தான் நீ யோசிப்ப, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கர்ணாவுக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நீ கொலை பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாவி என் கூட குழந்தையும் நீயும் வந்துட முடியும்ல. நம்ம மறுபடியும் பழைய மாதிரி ஒரு நல்ல
வாழ்க்கை வாழ முடியும்ல. கருணா கிட்டயும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பார்வதி அக்கா இறந்ததுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்றாங்க. அது உன் ஃப்ரெண்டு கருணா தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சொல்ல அபி, மாணிக்கத்துக்கிட்ட இருந்து உனக்கு என்ன தெரியணும்? அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்றாங்க. அவனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்து, அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. நீ ஒன்றும் நல்லவனாகணும்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு. இங்கே பாரு அபி, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். கண்டிப்பாக நீ கொலை பண்ணியிருப்ப அப்படின்னு அன்னைக்கு நினச்சேன். இப்போது நீ கொலை பண்ணியிருக்க மாட்டியோ அப்படின்னு எனக்கு டவுட் வருது. அதுக்கான காரணம் என்னன்னோ நானே சொல்லிடுறேன். சுடரை நீ எவ்வளோ அழகாக வளர்த்து வச்சுருக்க. இப்போ வரைக்கும் அடுத்தவங்களோட காசுக்கு நீ ஆசைப்படாமல் இருக்க. நீ நினச்சிருந்தா அந்த பணத்தை வாங்கி ஏதோ ஒரு வகையில் செலவழிச்சிருக்கலாம், இல்லை சுடருக்கு செலவு பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். எத்தனையோ செலவுகள் உனக்கு இருக்குது. ஆனால் நீயே வந்து ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அந்த பணத்தை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்த தியாவோட ஆப்ரேஷனுக்காக. நீ நினச்சி தான் என்கிட்ட வாங்கியிருக்க முடியும். ஆனால் அதை நீ பண்ணலை. இதை வச்சு எனக்கு ஒரு டவுட்டு. அதே மாதிரி நீ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பிள்ளைங்கன்னு எல்லாருமே டீசெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னதான் காசு பணம் இல்லை அப்படின்னாலும் அடுத்தவங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி கேரக்டரா யாரையுமே எனக்கு தெரியல. சுடரெல்லாம் நான் கொடுத்த அந்த தங்க கம்மலை வாங்கிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அம்மு திட்டுவாங்கன்னு சொன்னா. ஸோ அந்த அளவுக்கு நீ சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க. அடுத்தவங்க கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு வளர்த்துருக்க அப்படின்னா நீயும் அந்த மாதிரி தான் இருப்ப அப்படின்னு எனக்கு தோணுது. சொத்துக்காகவோ நகைக்காகவோ அக்காவை நீ கொலை பண்ணிட்ட அப்படிங்கிறத என்னால் இப்போல்லாம் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. வேற ஏதோ நடந்திருக்கு, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா அன்னைக்கு நடந்த கொலைக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற. பட் நான் கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சு உன்னை வெளியே கொண்டு வருவேன். அதனால சுடரோட மனசில் இடம் பிடிப்பேன். அதுக்கப்புறம் சுடர்கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்லுவேன். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி, முக்கியமாக உன்னோட இந்த கேஸ் விஷயத்தில் ஏதாவது உனக்கு ஒரு நல்லது பண்ணி அதுக்கப்புறம் தான் சுடரோட மனசில் இடம் பிடிக்க முடியும். இல்லாட்டினா அவள் என்னை மன்னிச்சு என்னை அப்பாவா ஏத்துக்க மாட்டா அப்படின்றாங்க. போதும் வெற்றி, போதும், நிறுத்து, இதோட நிறுத்திக்கோ. நீ எதுவும் பேசாத. நீ இந்த ஜென்மத்துல சுடரோட கேப்டனா மட்டும்தான் இருக்க முடியும். அவளோட அப்பாவா என்னைக்குமே இருக்க முடியாது. அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ அப்பா அப்படிங்கிற விஷயத்த என்னைக்குமே சுடர்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்றாங்க. ஏண்டி, ஏன் இப்படி என்ன சித்திரவதைப்படுத்துறேன்னு? சித்திரவதைக்கு என்ன அர்த்தம்னு நீ ஜெயிலுக்கு போயிருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத வெற்றி அப்படின்றாங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். நீ சுடர்கிட்ட சொல்றியா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீயே மனசு மாதிரி சொல்லுவேங்கிறது கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் உனக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். நானா சுடர்கிட்ட போய் நான் தான் அப்பான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் பேசுறாங்க. நீ ஏன் தான் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. ஏற்கனவே தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருக்கு. உன்னையும் ஹேண்டில் பண்றது எனக்கு எவ்வளோ கொடுமையா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உன்னால, அதாவது என்னால் சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது, உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அபி அழுதுட்டு இருக்காங்க. இதை வந்து சுடர் எதர்ச்சி அங்கே வரும்போது பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாச்சு கேப்டன், ஏன் அம்மா அழுகுறாங்க, ஏன் அம்மா அழுகுறீங்க, ஏதாவது சண்டை போட்டிங்களா நீங்கள் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆமாம், எதுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க? சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி தான் தூரமாக இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஏன் அம்மா அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நீ இப்போவே வந்துட்டு உள்ளே போலியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவாங்களாம், அதுக்கப்புறம் தான் போக முடியாமோ அப்படின்றாங்க. கையில் என்ன பேப்பரு அப்படின்னு கேட்குறாங்க. இது அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஏதாவது ஒன்று தான் நான் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. எங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்னு அபிக்கு முன்னாடியே வெற்றி வாங்கி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு இது எல்லாமே நீ வரைஞ்சி பார்த்துருக்கேன், நீ ரொம்ப அழகாக அசத்திருவியே அப்படின்னு. இல்லை, நான் ஒன்று வரையணும்னு ஆசைப்பட்டேன், அதை வரைய முடியலன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க சுடர். சரி பரவாயில்ல, அதை நீ எனக்கு வரைஞ்சி கொடு. இவங்க சொன்ன லிஸ்ட்டில் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி அதுவும் எது உனக்கு பெஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறியோ அதை வரைஞ்சிரு அப்படின்றாங்க. சுடர், நான் சொல்லட்டுமா அப்படின்றாங்க அபி. இல்லை இல்லை, நானே சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாமோ, கேப்டனே சொல்லட்டும், ஏன்னா அவருக்கு தானே தெரியும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வரைஞ்சி அவர் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நான் எது பெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவரால் கெஸ் பண்ண முடியும். அவர் சொல்லட்டும், அதுதான் நான் இன்றைக்கி வரைய போகிறேன் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. கோச்சிக்காதீங்க அம்மு அப்படின்னு செல்லமாக சொல்கிறாங்க. சரி அப்படின்னுடுறாங்க. அபியுமே அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இப்போது கேப்டன் இருந்துட்டு உன்னை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த தலைப்பில் நீ வரைஞ்சி காமி, கண்டிப்பாக உனக்கு ரொம்ப சூப்பராக வரும் அப்படிங்கிற மாதிரி. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் கேப்டன், ஆனால் நான் நல்லா பண்ணுறேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு. சுடர், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்க போகும்போது நம்ம அபிகிட்ட, அம்மோ நான் போயிட்டு வந்து கேட்பேன், நீங்கள் எதுக்கு அழுதிங்கன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுமே இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபியோட ஃபோன் ரிங் ஆகுது. அபியோட ஃபோன் இருக்கிற பேக் எல்லாம் நம்ம வெற்றி இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போது அபியை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஃபோனை எடுக்கிறதுக்காக எந்திரிக்கும் போது அவங்களுக்கு அந்த ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே உட்காடுறாங்க. இரு நானே எடுத்து தரேன் அப்படின்னு நம்ம வெற்றி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க பார்த்தா அதில் வந்து பிரபாகரன் சார் அப்படின்னு இருக்கு. பிரபாகரன் தான் கால் பண்ணுறாரு. என்ன விஷயமா பண்ணுறாரு அப்படின்னு, நீ தானே ஃபோனை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற, இன்னும் அட்டன் பண்ணவே இல்லை, எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை ஏதாவது பேச வேண்டியது இல்லை கேஸ் சம்மந்தமானதாக இருக்குமோ அப்படின்னு, அட்டன் பண்ணி பேசினா தான் தெரியும் அப்படின்னு கடுப்பாக சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு போய் உட்காடுறாரு தூரமாக. அதாவது ஏற்கனவே இருந்த இடத்துலையே உட்காடுறாரு. இல்லை இவ என்ன பேசுகிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அபி பக்கத்தில் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. எதுக்கு இவன் இங்கே வந்து உட்காடுறான் அப்படின்னு அபி கடுப்பாயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களால டக்குன்னு எந்திரிச்சு நடக்கவும் முடியல. அவங்களுக்கு அந்த குண்டடிப்பட்ட இடத்துல லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குது. மெடிசன் மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம அபி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் பிரபாகரன் சார் அப்படின்னு. இல்லை அபி, மாணிக்கத்தை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்றாங்க. இல்லை அபி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துட்டு வீட்டுக்கிட்ட போனேன் உங்களை பார்க்குறதுக்காக. அங்கே தான் மாணிக்கம் வீட்டையே சுற்றி வந்துட்டு இருந்தான். இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் எதுக்காக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னை பார்த்த உடனே அவன் கொஞ்சம் பயந்தான். அங்கேருந்து போகிறதுக்கும் பார்த்தான். அதுக்கப்புறம் நான் யார் என்னென்னு அவனுக்கு முழுசாக தெரியல போல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் யார், எதுக்காக இந்த வீட்டிலேருந்து வெளியே வரீங்க அப்படின்னு கேட்டான். நான் அபியை பார்க்குறதுக்காக வந்தேன், அபியோட லாயர்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அபிகிட்ட பேசணும், அபி எங்கே இருக்காங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், அவங்க கோயம்புத்தூர் போயிருக்காங்க குழந்தையோட டிராயிங் காம்படிஷனுக்காக அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எப்போ போனாங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டான். எனக்கு கரெக்டாக தெரியல, மேபி இன்றைக்கி ஈவினிங் கிளம்புவாங்கன்னு சொன்னேன். அது வரைக்கும் எனக்கு டைம் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் நான் வெளிநாடு போக போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நீ கோயம்புத்தூர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னதும் அவன் கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்துக்கிட்டு இருக்கான் உங்களை பார்க்குறதுக்கு தான். ஆனால் கூட வெற்றி இருக்கிற விஷயத்த அவன்கிட்ட நான் சொல்லலை, அவன் பயந்துட்டு சொல்லாமல் போயிடுவானோன்னு. அவன் வரும்போது வெற்றி உங்கள் கூட இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவன் என்ன சொல்ல வரானோ அது உங்ககிட்ட சொல்லுவான். அவனை இன்றைக்கி விட்டோம்னா கண்டிப்பாக அவன் வெளிநாடு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. கர்ணா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் போலியான பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி போய் கிளம்புறதா சொல்லியிருந்தான். எனக்கு அது தப்புன்னு தோணலை. அதே மாதிரி அவனை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா அவன் நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்கான். தயவு செஞ்சு அவனை எப்படியாவது மீட் பண்ணி பேச முயற்சி பண்ணுங்கள். வெற்றி உங்கள் கூட இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா ஏற்கனவே பிரபாகரனை கடப்பாரியால் குத்த வந்து அதை வெற்றி தாங்கிக்கிட்டு செத்து பொழைச்சார் வெற்றி. இந்த விஷயம் கண்டிப்பாக மாணிக்கத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால உங்கள் கூட இருக்கிறாரு வெற்றி அப்படின்னு தெரிஞ்சால் வெற்றியை பார்த்து பயந்து ஓட தான் பார்ப்பான். அவன் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டான். அதை தான் அவன் சொல்ல வந்ததை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க பிரபாகரன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம வெற்றியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான், ஏதாவது கேட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம அபி இருந்துட்டு, நான் ஃபோனில் பேசுனது ஏதாவது கேட்டுச்சா அப்படின்னு. இல்லை எதுவும் கேட்கல, ஆனால் மாணிக்கம் உன்னை பார்க்க வரான்ல அது மட்டும் தெரியும் அப்படின்றாங்க. ராஸ்கல், எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு. அதுக்காக என்ன ராஸ்கல்னு சொல்லுவியா அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிறாரு. அப்போது அபி அமைதியாக பார்க்குறாங்க. சரி மாணிக்கம் இங்கே வரான், நான் உன் கூட இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன்னை பார்க்க மாட்டான், உங்ககிட்ட பேச மாட்டான் அதானே. அது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஃபோனில் இவ்வளோ சவுண்டு வச்சா பேசுவ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முறைக்கிறாங்க. சரி முறைக்காத, அவன் எப்போ வருவான் என்னன்னு தெரிஞ்சா நான் இந்த இடத்துல இல்லாமல் போயிடுவேன்ல அப்படின்னு. இல்லை நீ இப்போவே இங்கேருந்து கிளம்பிட்டினா நல்லாயிருக்கும். சுடர் வந்ததும் நான் அதே கேபில் கிளம்பி வரேன், நீ பாதியில் எங்கேயாவது ஏறிக்கோ காரில், அது வரைக்கும் நீ எங்கேயாவது ஒளிஞ்சிரு, நான் அப்புறம் மாணிக்கம் கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. ஆமாம், மாணிக்கம் வந்தா அவனை உன்னால் பிடிச்சி கட்டி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஏதோ என்கிட்ட பேசணும்னு வராரு, அவர்கிட்ட நான் பேச வேண்டியதாக பேசிக்கிறேன். அவர் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வராருன்னா கண்டிப்பாக என் கேஸ் சம்மந்தமாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நான் பார்த்துக்கிறத, உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இல்லாமல் இருக்கிறது எனக்கு நல்லது தான். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, போகிற வழியில் எங்கேயாவது வெயிட் பண்ணு, நான் அங்கே போகிற போது பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சுடர் கூட இருக்கேன், நீ வேணும்னா இங்கேயே இரு, நான் சுடர் வந்ததும் கூப்பிட்டுட்டு இங்கே வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, அவன் கண்டிப்பாக இங்கே வருவான்னு. கேம்பஸ்குள்ளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி வெளியே வெயிட் பண்ணு, நான் சுடரை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு கேம்பஸ்க்கு வெளியே நம்ம அபி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போது காம்படிஷன் முடிய போகுது அப்படின்னு சொல்லி 3rd பெல்லை அடிச்சிட்டாங்க. அது வரைக்குமே இன்னும் மாணிக்கம் வந்து அபியை வந்து பார்க்கல அப்படிங்கிறது வெற்றிக்கு தெரியுது. அதனால அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி எப்படியும் இன்னும் 20 நிமிஷம் இருக்குது சுடர் வெளியே வர்றதுக்கு, அதுக்குள்ளே அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே கரெக்டாக நம்ம மாணிக்கம் வந்து ஒரு காரில் இறங்குறாரு. அபியை பார்த்த உடனே அங்கே ஓடி வராரு பேசுறதுக்காக. அவனை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. இப்போது சுடர் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஏன் என்னை பார்த்து ஓடி ஒளிஞ்சிங்க, ஏன் என்னை பார்க்க வரலை, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு என்னோட வக்கீல் சொன்னார். ஏதாவது உங்களால் க்ளூ எனக்கு கொடுக்க முடியுமா, எனக்கு அதாவது என் கேஸில் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அபி கேட்டுட்ருக்காங்க. சுடர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால சுடர் தோ இங்கே பாரு ஸ்கூல் பேக்கெல்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தோ அங்கே உங்கள் மம்மி நிற்கிறாங்க, அங்கே வா நான் அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு. ஏன் கேப்டன் 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு. அங்கே பாரு உங்கள் அம்மா கிட்டே யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு, அவனை எப்படியாவது நான் கையும் களவுமா பிடிக்கணும், அவனை பிடிக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன், உன் அம்மாவுக்கே இது தெரியாது, அதனால் நீ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உன் அம்முக்கிட்ட வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் மெதுவாக அதை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. வெற்றி வேகமாக ஓடுறாரு. ஆனால் மாணிக்கத்துக்கு தெரியாத மாதிரி வேற பக்கமாக தான் ஓடுறாரு. அவர் வரும்போது பக்கத்தில் வந்துட்டாரு. பிடிக்கிற ஸ்டேஜில் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டாரு மாணிக்கம். இப்போது அபி வெற்றி 2 பேருமே அவரை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. மாணிக்கம் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு அபியும் கத்துறாங்க. வெற்றியும் நில்லு மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் நம்ம மாணிக்கம் அவர்கிட்ட அவங்க 2 பேர்கிட்டையும் சிக்காமல் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அபி சுடர் பக்கத்தில் நிற்கணுமேனு சொல்லி சுடருக்காக அங்கேயே நின்றுடுறாங்க. வெற்றி வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அந்த இடத்துல ஆட்டோ ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்பீட் பிரேக்கர் முடிஞ்சதும் வேகமாக வந்துருச்சு ஆட்டோ. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் ஆட்டோ ஸ்லோவாக தானே வருதுன்னு நினச்சி ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணார். அதுக்குள்ளே அந்த ஆட்டோவில் மாட்டி கீழே விழுந்துட்டாரு. இப்போ வெற்றி போய் அவரை கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ மாணிக்கம் இருந்துட்டு அன்றைக்கி நான் கர்ணாவை தான் குத்த வந்தேன், நீ குறுக்க வந்துட்ட, என்னோட தப்பு எதுவும் இல்லை, என்னை விடு வெற்றி அப்படின்னு சொல்லி பிடிச்சி உதறாங்க. இங்கே பாரு அன்றைக்கி குத்துனது அப்படிங்கிறது அது ஒரு ஆக்சிடென்ட் தான், மற்றபடி நீ என்ன பிளான் பண்ணிலாம் குத்தலைன்னு எனக்குமே தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும், என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒருவேளை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி மாணிக்கம் வெற்றி கிட்ட சொல்லிடுவாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.